சிறுவர் கதைகள். யார் கொலையாளி? ஒரு நாட்டின் தலைநகரத்தில் அறிவு நிரம்பிய வணிகன் ஒருவன் இருந்தான். அங்கே யாருக்கு எந்த சிக்கல் ஏற்பட்டாலும் அவனிடம் அறிவுரை கேட்ட வருவார்கள். அவன் என்ன சொல்கிறானோ அதன்படியே நடப்பார்கள். இதனால் நள்ளிரவு நேரத்திலேயே அவன் வீடு திரும்ப வேண்டியிருந்தது. பொறுத்து பொறுத்து பொறுமை இழந்தால் அவன் மனைவி. வழக்கம்போல் நள்ளிரவில் திரும்பிய கணவனை கோபத்துடன் வரவேற்றாள். நமக்கு திருமணமாகி எத்தனை ஆண்டுகளாகின்றன? வீட்டில் மனைவி இருக்கிறாள் என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கிறதா? என்னிடம் ஒரு நாளாவது ஓய்வாக அமர்ந்து பேசியது உண்டா என்று கேட்டாள். நான் என்ன செய்வேன்? வணிகத்தை மட்டுமா நான் கவனிக்கிறேன்? நகர மக்கள் பலர் என்னிடம் அறிவுரை கேட்டு வருகின்றனர். நான் அவர்கள் சிக்கலை விசாரித்து நல்வழி காட்ட வேண்டியுள்ளது. இதனால் நான் வீடு திரும்ப நள்ளிரவு ஆகிறது. நீ ஏவியதை செய்ய நம் வீட்டில் வேலைக்காரர்கள் இல்லையா? உனக்கு என்ன குறை வைத்தேன்? ஏன் முணுமுணிக்கிறாய் என்று கேட்டான் அவன். நீங்கள் மற்ற வணிகர்களைப் போல நேரத்திற்கு வீட்டுக்கு வந்தால் என்ன? மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்வதால் நமக்கென்ன பயன் என்று கேட்டாள் அவள். உனக்கு சொல்லிப் புரிய வைக்க முடியாது என்றான். அந்த நகரத்தில் புத்தாண்டு திருவிழா வந்தது. கடைக்கு அன்று பலர் வந்தபடி இருந்தனர். நள்ளிரவு வந்தது. வீடு திரும்ப நினைத்தான் வணிகன். ஐயா, இன்று நீங்கள் நடந்து செல்ல வேண்டாம், குதிரையில் செல்லுங்கள், அதுதான் பாதுகாப்பாக இருக்கும் என்றான் ஒரு வேலைக்காரன். குதிரையில் அமர்ந்த வணிகன் வீடு நோக்கி வேகமாக வந்து கொண்டிருந்தான். ஒரு தெருவில் அவன் திரும்பும்போது எதிரே குடிகாரன் ஒருவன் வழியை மறைத்துக் கொண்டு நின்றான். இருட்டில் திருடன் தான் நிற்கிறான், தப்பிக்க வேண்டும் என்று நினைத்த வணிகன் குதிரையை வேகமாக விரட்டினான். குதிரை அந்த குடிகாரனை மிதித்துக் கொண்டு ஓடியது. அடிபட்ட அவனின் அலறல் பெரிதாக கேட்டது. தெருவில் எங்கும் ஆள் நடமாட்டமே இல்லை. சிறிது தூரம் சென்ற வணிகனுக்கு மனம் கேட்கவில்லை. குதிரையில் மிதிப்பட்ட அவன் என்ன ஆனான் என்பதை அறிய விரும்பினான். திரும்பி வந்து குதிரையில் மிதிப்பட்டு கிடந்தவனை பார்த்தான் வணிகன். அவனுக்கு மூச்சே நின்றுவிடும் போல் இருந்தது. அங்கே இறந்து கிடந்தது இளவரசன். ஐயோ, திருடன் என்று நினைத்து இளவரசனை கொன்றுவிட்டனே. இதை அரசன் அறிந்தால் என்னையும் என் குடும்பத்தையும் அழித்து விடுவானே. எல்லாரையும் ஆபத்திலிருந்து காப்பாற்றும் நானே ஆபத்தில் சிக்கிக் கொண்டேனே. இப்போது என்ன செய்வது என்று சிந்தித்தான். இறந்து கிடந்த இளவரசனை தன் தோளில் தூக்கிக் கொண்டான் வணிகன். குடிகாரனான இளவரசன் நாள்தோறும் மது குடிக்கும் கடையை நோக்கி நடந்தான். அவன் நினைத்தது போலவே அந்த கடை மூடியிருந்தது. இளவரசனின் உடலை அந்த கடையின் கதவில் சார்த்தி வைத்தான். எப்படியோ ஆபத்திலிருந்து தப்பிவிட்டோம் என்று மகிழ்ந்தான் அவன். வீட்டிற்கு வந்து படுக்கையில் படுத்தான். சிறிது நேரம் சென்றது. யாரோ கதவை தட்டும் ஓசை கேட்டது. கதவை திறந்தான் வணிகன். அங்கே மதுக்கடைக்காரன் நடுங்கியபடி நின்றிருந்தான். வணிகரே, பேராபத்தில் சிக்கியுள்ளேன், நீங்கள்தான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று அழுதான். என்ன நடந்தது, சொல்லுங்கள் என்று கேட்டான் வணிகன். சின்ன இளவரசருக்கு நன்கு குடித்திருக்கிறார். மது மயக்கத்தில் என் கடைக்கதவில் சாய்ந்து கிடக்கிறார். இதை அறியாமல் நான் கதவை திறந்தேன். கீழே விழுந்த இளவரசர் தலையுடைந்து அங்கேயே இறந்து விட்டார். இதை அரசர் அறிந்தாய் என்னை கொன்று விடுவார். நீங்கள்தான் என்னை காப்பாற்ற வேண்டும். இதிலிருந்து என்னை காப்பாற்றினால் நான் இதுவரை சேர்த்து வைத்திருக்கும் தொகை முழுவதையும் உங்களுக்கு தருகிறேன் என்று அழுதான். கவலைப்படாதே, வழி கண்டுபிடிப்போம் என்றான் அவன். சின்ன இளவரசருக்கும் அமைச்சருக்கும் எப்போதும் ஆகாது. இளவரசனின் உடலை தூக்கிச் சென்று அமைச்சரின் வீட்டுக் கதவில் சார்த்தி வைப்போம். நம்மீது யாரும் சந்தேகப்பட மாட்டார்கள் என்றான். பிறகு இருவரும் இளவரசனின் உடலை அமைச்சரின் வீட்டிற்கு தூக்கி வந்தனர். உள்ளே விருந்து நடந்து கொண்டிருந்தது. பிணத்தை கதவருகே சார்த்தி வைத்துவிட்டு இருவரும் புறப்பட்டனர். ஐயா, என்னை காப்பாற்றினீர்கள். இந்த உதவியை என்றும் மறக்க மாட்டேன் என்றான் மதுக்கடைக்காரன். தன் இடுப்பில் இருந்த பணப்பையை எடுத்தான். இதில் 1000 பணம் உள்ளது. என் அன்பு பரிசாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று தந்துவிட்டு சென்றான் அவன். வீட்டை அடைந்த வணிகன் தூங்கத் தொடங்கினான். மீண்டும் கதவு தட்டப்பட்டது. அரசரின் கட்டளை, கதவை திறங்க என்ற குரல் கேட்டது. உண்மை வெளிப்பட்டுவிட்டதோ என்ற நடுக்கத்துடன் கதவை திறந்தான் வணிகன். அங்கிருந்த வீரர்கள், அரசர் உங்களை உடனே அழைத்து வர சொன்னார் என்றனர். அவர்களுடன் அரண்மனையை அடைந்தான் வணிகன். அங்கே அரசரும் அரசியும் அழுதபடி இருந்தனர். அவர்கள் எதிரில் இளவரசரின் உடல் இருந்தது. வணிகனை பார்த்த அரசன், என் நாட்டிலேயே சிறந்த அழிவுடையவர் நீர்தான். குடிகாரனும் தீயவனுமான சின்ன மகனால் என் பெயர் மிகவும் கெட்டுவிட்டது. இன்று இரவு விருந்து நடந்தபோது பலரும் அவனை பற்றி குறை கூறினர். கோபத்துடன் அரண்மனை கதவை திறந்தேன். நன்கு குடித்துவிட்டு தள்ளாடியபடி நின்ற இளவரசன் கதவு பட்டு கீழே விழுந்து இறந்துவிட்டார். நானே என் மகனை கொன்ற செய்தி பரவுமானால் மக்கள் என்னை இழிவாக பேசுவார்கள், என் புகழ் மங்கும். இளவரசன் இயற்கையாக இறந்தது போல இருக்க வேண்டும். அதற்கு நான் என்ன செய்யலாம்? உங்கள் அறிவுரை என்ன சொல்லுங்கள் என்று கேட்டான். அரசே, முரசடிக்கும் பவனை இந்த நள்ளிரவு நேரத்தில் அழியுங்கள். இளவரசரை பாம்பு கடித்துவிட்டது. உயிரை காப்பாற்ற மருத்துவர்கள் முயற்சி செய்கின்றனர் என்று நகரமெங்கும் செய்தி அறிவிக்க சொல்லுங்கள். காலையில் மீண்டும் முரசடிக்கும் பவனை அனுப்பி இளவரசர் இறந்துவிட்டார் என்ற சோக செய்தியை தெரிவிக்க சொல்லுங்கள் என்று வழிமுறைகளை சொன்னான் வணிகன். விலையுயர்ந்த முத்துமாலையை வணிகனுக்கு பரிசாகத் தந்தான் அரசன். நடந்ததெல்லாம் அறிந்தாள் வணிகனின் மனைவி. ஒரே நாள் இரவில் தன் கணவன் நீட்டிய பொருட்களை பார்த்தால் அதற்கு பிறகு அவனை குறை சொல்வதை விட்டுவிட்டாள்.